இருந்து டிவி பார்த்துக்கிட்டு செல்போன் யூஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைச்சாலும் ஆனா அது ஒரு முழுமையான ஒரு சந்தோஷமா இருக்காது. ஆனா இங்க பாருங்களேன், ஒரு கோவிலுக்கு வந்தா மனசுக்குள்ள எப்படி ஒரு சந்தோஷம் வருது, அப்படியே மனசே அமையாவதுல. அதுக்கு தான் பூமாரி நிறைய பேர் கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்தால் மனசு அமைதியாகும், பிரச்சனைகள்லாம் வீட்டில் இருக்கும், அப்போ மைண்டு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். அதே கோவிலுக்கு வந்தால் இங்கே ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும், எந்த ஒரு சண்டை சச்சரவுன்ற ஒரு இதே இருக்காது. கோவில்ன்றது ஒரு அமைதியான இடம், அதனால தான் நிறைய பேர் கோவிலுக்கு வராங்க. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். கோவில்ன்றது ஒரு அமைதியான பிளேஸ். இங்க வந்தா மனசு அமைதியாகும், நம்மளோட கெட்ட எண்ணங்கள்லாம் போகும், நல்ல எண்ணம் தோணும். பூமாரி அது மட்டும் இல்லை, கோவிலுக்கு வந்தால் மட்டும் சந்தோஷம் இருக்காது, அதே பிடிச்சவங்களோட கூட கோவிலுக்கு வந்தா அதை விட சந்தோஷமா இருக்கும். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களோட புராணத்தை? எப்ப பார்த்தாலும் இதே பேச்சுதான் உங்களுக்கு. வாங்குங்க, எங்கேயாவது அமைதியா உட்காருவோம். சாமி கும்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போவோம். சரி பூமாரி, அப்புறம் சாமி கிட்ட என்ன குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டியா? அதெல்லாம் இல்ல, எந்த குழந்தைனாலும் ஓகே, ஆனா நல்லபடியா பிறக்கணும் தான் வேண்டிக்கிட்டேன். மற்றபடி இந்த குழந்தை வேணும் அந்த குழந்தை வேணும் அப்படிலாம் எதுவுமே நான் நினைக்கல. ஓ அப்படியா? நானும் அப்படிதான் வேண்டிக்கிட்டேன். சரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நினைச்சிருக்கோம். சரி வா உட்காரலாம். ஏ சந்தியா, என்னங்க அங்க பாத்தீங்களா? சந்தியா ஆ பார்த்துட்டேன், நம்மளையும் பார்த்துட்டாங்க, வராங்க. ஏ சந்தியா, உனக்கு பாப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி, யாரு அவரா? உன் வீட்டுக்காரே? இனி நான் கூட எதிர்பார்க்கல நீங்க இங்க வருவீங்கன்னு. நாங்க ஏதோ ஒரு வேலையா விஷயமா இங்க வந்தோம். அப்புறம் பார்த்தா நீங்களும் வந்திருக்கீங்க. சரி, ஆமா, இப்படிதான் என் வீட்டுக்காரு. சக்தி, நான் சொல்லியிருந்தேன்ல, எங்க அண்ணி, அதான் எங்க அத்தை பொண்ணு பூமாரி, அவங்க தான் இவங்க. அப்புறம் கூட இருக்காரு பார்த்தீங்களா, அவரு தான் எங்க பூமாரியோட வீட்டுக்காரு. ஓஹோ, ஆமா, நீ சொல்லிட்டே இருந்தியே எங்க அண்ணி பூமாரி, எங்க அண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னியே. ஓ அது இவங்க தானா? ஆமா சக்தி, இவங்க தான். அப்புறம் என்ன ப்ரோ, உங்க லைஃப்ல நல்லா போதா? இதோ நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். அப்புறம் எப்படி போகுது உங்க லைஃப்லாம்? ஓ நல்லா போதே. இந்த மாதிரி அருமையான பொண்டாட்டி இருக்கும்போது அப்புறம் என்ன எனக்கு கவலை? அதெல்லாம் நல்லபடியாகவே போகுது எங்கள் வாழ்க்கை. அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது? ஏதாவது நல்ல செய்தி உண்டா? ஓ நல்லா போகுதே, நல்ல செய்தி தானே? இருக்கு. பூமாரி கன்சீவாக இருக்கா, அதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் கோவிலுக்கே வந்திருக்கோம். என்ன இது அங்கங்கே கணக்கு இடிக்குது? காசு அந்த அளவுக்கு சரியாக வரமாட்டுது. சரி, அப்பப்போ கரெக்டாக தான் கணக்கு பார்க்குறோம், ஒவ்வொரு மாதம் கணக்கு போட்டு எடுத்து வைக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கும்போது அங்கங்கே இடிக்குது. எப்படி இதை சரி பண்ணுறது? இதை கவனிக்கிறதுக்குனே தனியாக ஒரு ஆள் போடணும். ஆனால் யாரையும் நம்ப முடியல இந்த காலத்தில். பண விஷயத்தில் யாரை நம்புறதுனே தெரியல. நாம்ளே அப்போ போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு நாள் நமக்கு கணக்கு தெரிய மாட்டுது, அது ஏதோ கணக்கு வழியில் போயிடுது. என்ன பண்ணுறது? சரி, ஏதாவது ஒரு கணக்கை போட்டு முடிப்போம். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வா புஷ்பா, இந்த வருஷம் முடிஞ்சு போச்சுல, அதான் கணக்கு முடிக்கணும்ல. புது வருஷம் பிறந்துருச்சு, அப்போ பழைய வருஷம்லாம் என்னென்ன செலவு பண்ணோம் ஏது பண்ணோன்ட்டு எல்லாம் கணக்கு முடிக்கணும்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். சரி சொல்லு, என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சாப்பிட வரலாமா? சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம் தான் வந்தேன். அப்புறம் என்ன, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுல, அப்புறம் நான் பேச போறேன். இல்லை காசு ஏதாவது வேணுமா? ஐயோ காசுலாம் இல்லைங்க, வேற பேசணும். வேறனா என்னது? சொன்னாதான் தெரியும், சொல்லு. என்னங்க ரம்யா மாசமா இருக்கால, இப்ப 5வது மாசம், 5ஆம் மாசம் படையல் படைக்கணும்.
சாரி 5ஆம் மாதம் படைக்கணுமா, படைச்சிடலாம். சரி போயிட்டு ரம்யாவை கூட்டின்னு வா. நீ போத ரம்யா வர சொல்லு, இங்கே படைச்சிட்டு இங்கே வச்சிருப்போம். குழந்தைலாம் பிறந்துக்கு அப்புறம் அனுப்பலாம். அட என்னங்க நீங்க இங்க போய் கூட்டின்னு வர சொல்றீங்க? அங்க தாங்க போகணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் நம்ம போகணும். சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு அங்கதான் போய் படைக்கணும். இங்க கூட்டின்னு வர சொல்றீங்க? என்னது அந்த வீட்டுக்கு போகணுமா? அந்த வீட்டுக்குலாம் என்னால் வர முடியாது. இங்கே படைக்கிற மாதிரினா படைக்கலாம், மற்றபடி அந்த குடும்பத்துக்குலாம் என்னால் வர முடியாது. ஒரு குடும்பம் நம்பிக்கை துரோகி குடும்பம். பெரிய அளவில் நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணி எல்லாரும் வந்து காரி துப்பி திட்டிட்டு போகிறாங்க. இன்னும் வரைக்கும் என்ன கேட்டு நடக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு போய் என்ன வர சொல்கிறேன்? என்னாலாம் வர முடியாது, புரியுதா? ரம்யா அந்த குடும்பத்துக்கு போனதே ஏதோ வந்து விபரீத விபத்து தான். அது போய் தொலைஞ்சிட்டா. சரி என் பொண்டாச்சுன்றதுக்காக தான் நான் கூட இந்த படைக்கிறது எல்லாத்துக்கும் சொன்னு இருக்கேன். அந்த வீட்டுக்குலாம் என்ன வர முடியாது. அண்ணி நிச்சயமாவா கன்சீவாவா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் நீ. அப்புறம் எப்ப ஒரு பையனை பெக்க போறீங்க? பையனை பெற்றதுக்கு அப்புறம் நானும் ஒரு பொண்ணை பெத்து உங்க பையனுக்கு என் பொண்ணை கொடுத்துட்றேன். ஐயோ சந்தியா, போதும் சந்தியா, இப்பதான் கன்சீவே ஆயிருக்கேன், இன்னும் குழந்தை பிறக்கணும். அப்புறம் கல்யாணத்துக்குலாம் நீ எத்தனையோ வருஷம் இருக்குது, அதுக்குள்ளேயே அக்ரிமெண்ட் போடுற. அப்புறம் சரி, உங்ககிட்ட ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? எனக்கு கல்யாணம் ஆகி என்ன ஒரு வாரம் இருக்குமா? 1 வாரம் 2 வாரம் தான் இருக்கும். அதுக்குள்ளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கின. நீங்க சொல்லுங்க. அண்ணி அது வந்து அண்ணி நானும் கன்சீவா இருக்கிறேன் அண்ணி. அதுக்காக தான் இன்னைக்கு கோவிலுக்கு வந்திருக்கோம் நாங்களும். என்ன ஒரு பொருத்தம் பாருங்களேன், நம்ம 2 பேருமே ஒரே நேரத்தில் கோவிலுக்கு வந்திருக்கோம், அது ஒரே விஷயத்துக்காக. சந்தியா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சந்தியா, நீ இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம். பரவாயில்ல, வீட்டில் சின்ன பிள்ளை மாதிரி இருந்த உனக்கு எவ்வளோ விஷயங்களை எடுத்து சொன்னோம். நீ எப்படி போய் வாழ்க்கையை போய் வாழ போறியோ, புகுந்த வீட்டில் எப்படி இருக்க போற நினச்சி பயந்துட்டு இருந்தோம். ஆனால் பரவாயில்ல, நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிற. ரொம்ப சந்தோஷம். சரி பூமாரி, ஏன் நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டே? அப்படி வாங்க, எங்கேயாவது உட்காந்து 6 முறை பொறுமையாக பேசுவோம் வாங்க. அண்ணி அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கட்டும், உங்ககிட்ட நான் தனியாக பேசணும். கொஞ்சம் பாருங்களா அந்த பக்கமா? தனியாவா? என்ன சந்தியா? இல்லாதான் ஏதோ தனியாக பேசணும்னு சொல்கிறாங்களே, போய் பேசிட்டு வாங்க. ஏதாவது இது சொல்லுவாங்க, மனசுக்குள்ளே இருக்க விஷயம் ஏதாவது. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கிட்டே அவங்க பேசுகிறதே இல்லை. ஏதாவது சொல்லுவாங்க, போயிட்டு வாங்க. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். என்னங்க நீங்கள் 2 பேரும் பேசிட்டே இருங்க, நான் போயிட்டு என்ன சொல்கிறேன் ஏதுன்னு பேசிட்டு வரேன். பூ மாதிரி ஏங்க அந்த வீட்டுக்கு தாங்க போகணும், அங்கே நாம தாங்க போகணும். நம்ம போய் அங்கே தாங்க போய் படைக்கணும். அதுக்கப்புறம் வளைகாப்பு வச்சு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வர முடியும். இப்பயே கூட்டின்னு வர முடியும்? இங்கே பாட்டி புஷ்பா, நான் ஏதோ அமைதியாக என் வேலையை பார்த்துன்னு இருக்கிறேன். எவ்வளோத்தெல்லாம் வந்து பேசாத, போயிடு ஒழுங்கா. எனக்கு அந்த நிச்சயதார்த்தத்துலேருந்து இன்னும் அந்த வீட்டு மேலே கோவம் போல உன் மேலேயும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்கிறேன் நான். உன்னால தான் எல்லாமே வந்துச்சு, அவங்க கூட இல்லை. நீ தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இப்படி உண்டாக்குறதுக்கு காரணமே நீ தான். அதனால் உன் மேலே நான் கோவத்தில் இருக்கிறேன். போயிடு ஒழுங்கா. படைக்கிறதுனா போய் இங்கே கூட்டுவான், மற்றபடி இங்கே இருந்தெல்லாம் அங்கே போக முடியாது. என்னங்க நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. இப்போ அந்த வீட்டில் யாருமே ஒன்றா இருக்கிறதுல, எல்லாம் 3 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. சரியா? அவங்கவுங்க சம்பாதிக்கிறத வச்சு அவங்கவுங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மாப்பிள்ளையும் வந்து சென்னையிலேருந்து வேலை செய்கிறால நிற்க போகிறாராம். இப்போ வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு. அந்த நேரம் நம்ம போயிட்டு அங்கே போய் பேசணும்னு வச்சுக்க, அப்படியே சந்தியாவையும் நம்ம மாப்பிள்ளையும் கூட்டின்னு இங்கே வந்துடலாம். இங்கே வந்துட்டேன்னா அப்படியே இந்த பொறுப்பெல்லாம் வந்து மாப்பிள்ளைகிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். என்ன சொல்கிறீங்க? நிஜமாவா? மாப்பிள்ளை வேலையை விட்டு நிற்க போகிறாரு. சரி, இங்கே வந்து இந்த பொறுப்பெல்லாம் பார்த்துக்கணும்னு ஒத்துக்கிட்டாரா? ஐயோ, இங்கே வரேன்னு அவர் சொல்லலைங்க. ஆனால் நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்படியே 5ஆம் மாதம் படைச்சிட்டு அப்படியே வளைகாப்பு இப்படின்னு படைச்சிட்டு நம்ம தனியாக மாப்பிள்ளையும் பொண்ணு இங்கே கூட்டு வந்துடலாம். கூட்டு வந்துட்டா அப்படியே மாப்பிள்ளை வந்து இந்த பொறுப்பெலாம் அவர் பார்த்துப்பாரு. குடும்பத்தோட முன்ன இணைஞ்சிருந்ததுனால தானே வரமாட்டோம் சொன்னார். இப்போ வந்துடுவாருங்க. இங்கே பாரு புஷ்பா, வேலை விட்டு நிற்கிறாரு, எல்லாம் சரிதான். இந்த பொறுப்பெல்லாம் வந்து பார்த்துக்கிறாரா? வீட்டோட மாப்பிள்ளையா வராரான்னு சொல்லு, நான் அந்த வீட்டுக்கு வரேன். இல்லைன்னா நான் வரமாட்டேன். என்னங்க நம்ம முன்னாடியே இப்படி சொன்னா மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டாருங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு பாசமாக பேசி எல்லாம் இது பண்ணாதான் மாப்பிள்ளை ஒத்துப்பாரு.
நீங்க ஏங்க நான் பேசிக்கிறேன் எல்லாத்தையும். நீங்க வீட்டுக்கு மட்டும் வாங்க, அந்த வீட்டுக்கு சமையல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போவோம். போனதுக்கப்புறம் அங்கே நீங்கள் யாருக்கிட்டையும் பேச தேவை, நான் பேசிக்கிறேன். நான் கூட யாருக்கிட்டையும் பேசப்படுறது கிடையாது. மாப்பிள்ளைக்கிட்டையும் ரம்யாக்கிட்டையும் மட்டும் பேசிட்டு அடைச்சிட்டு நம்ம வந்துடுவோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இங்கே அழைச்சிட்டு வந்துடலாம். சாரிடி, ஏதோ சொல்கிறேன், நானும் கேட்குறேன். சரி, அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணு, போயிட்டு வரலாம். சரிங்க சரிங்க சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இதை முடிச்சுட்டு வாங்க, சாப்பாடு போகிற சாப்பிடுங்க. அப்புறம் என்ன ப்ரோ, என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? நான் வந்து அங்கே எங்கள் ஊரில் ஒரு கம்பெனி அங்கே மேனேஜராக இருந்தேன். இப்போ இல்லை, ஆனால் இப்போ நேற்று வரைக்கும் இருந்தேன். நேற்று கம்பெனி வந்து லாஸ் ஆகிடுச்சனால வேற ஒருத்தவங்கிட்ட விற்றுட்டாங்க. இப்போ வேறு வேலையை தேடணும். ஐயோ, என்ன சொல்கிறீங்க? எத்தனை வருஷமாக இருந்தீங்க? என்ன சேலரி வாங்கினீங்க? நான் முதல்ல ஸ்டாஃபாக தான் இருந்தேன் ஒரு 2 வருஷம். அப்புறமா இப்போ ரீசெண்டாக 3 வருஷமாக வந்து மேனேஜராக ஆனேன். சேல்ரி முதல்ல 25 வாங்கினேன், அப்புறம் ஒரு 30,000 வாங்கினேன். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ வேறு வேலை தான் எதாவது பார்க்கணும். வேலை இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, அது மாதிரி லைஃப் போயிட்டே இருக்கும். சம்பாதிச்சா வாழ்ந்தோம் போனோன்னு. ஆனால் வேலை இல்லைன்னு வச்சுக்க, அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நிறையா செலவுலாம், அப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யோசிக்கணும், அது கடை வாங்கணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். சீக்கிரமாக ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணுங்க. அது வேறு கல்யாணம் ஆகிடுச்சு, ஏதாவது வேலை இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். என்ன பிரச்சனைனா வேறு இடத்துக்கு கூட வேலைக்கு போயிடலாம். ஆனால் அந்த அளவுக்கு சேலரின்றது கிடைக்காது. ஒரு 15,000 20,000 அவ்வளோதான் கிடைக்கும். அவ்வளோ சீக்கிரம் 30,000 கிடைக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நமக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதை வச்சு எதுவும் குடும்பத்தை ஓட்ட முடியல. அதே 10,000 கடை வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ நான் வாங்கின காசை விட இப்போ கம்மியாக வாங்கினா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலை தேடணும், அது வேற. சாரி, என்ன விடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இந்த இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வேலையும் பண்ணல, சும்மா தான் இருந்தேன். நானும் வேறு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கேன். எந்த வேலையும் கிடைக்கல, சும்மா தான் இருந்தேன். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் வேலைக்கு போகாமல் இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்புறமா இப்போ ஒரு கடைக்கு போயின்னு இருக்கேன். அங்கே என்ன ஒரு நாளைக்கு 700 ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சு தான் இப்போ குடும்பம் ஓடின்னு இருக்கு. அதுவே 10,000 தான். ஒரு நாளைக்கு 700 ரூபாயா? கடைக்கெல்லாம் போனால் கொஞ்சம் வேலையும் ஹெவியாக இருக்கும், ரொம்ப நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். 700 ரூபா வாங்குறீங்களா? அதுவே 10,000 தான். சரி, நம்ம 2 பேர் சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணுவோமா? தொழிலா? ஐயோ, அந்த அளவுக்கு நான் ஒன்றும் அறிவாளி இல்லையே. ஏதோ நானே இவ்வளோ நாள் வேலைக்கு போகாமல் இப்போ ஏதோ ஒரு தெரிஞ்ச வேலைக்கு ஏதாவது அப்படி இப்படி செய்கிற வேலைக்கு தான் போகிறேன் நானே. நான் எங்கேருந்து தொழில் தொடங்குற அளவுக்குலாம் நான் எங்கேருந்து வர்றது? ப்ரோ, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நான் இருக்கல, நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும் போதும். நம்ம 2 பேர் பாதியாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்குவோமே. என்ன சொல்கிறீங்க? இப்போ இருக்க காலகட்டத்துக்குலாம் ஏதாவது வேலை தேடினா கூட அந்த அளவுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. ஏதாவது தொழில் தொடங்கினா அது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் இல்லை, யோசிச்சு கூட சொல்லுங்கள். சாரி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நான் யோசிச்சு பார்க்குறேன். என்ன ஏதுன்ட்டு சந்தியா கிட்ட கலந்துக்கிட்டு அப்புறமா சொல்கிறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாகவே சொல்லுங்க. சந்தியா, சொல்லு, என்ன விஷயம் சொல்ல கூப்பிட்டு வந்த? சரி, அது இருக்கட்டும். முதல்ல இப்பதான் உன்னை நேரில் பார்த்துருக்கேன். நீ சொல்லு, உன் குடும்பத்தை பற்றி சொல்லு. இப்படிதான் உன் வீட்டுக்காரு, சரி. அதுக்கப்புறம் உனக்கு அத்தை மாமனார், மற்றபடி அந்த குடும்பத்தில் யார் இருக்கா, உன் வீடு எங்கே இருக்கு, இதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன். சொல்லு, அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு? என்ன சொல்ற நீ? கேளுங்க, இவ்வளோ நாள் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தேன், யாருக்கிட்டையும் சொல்லி அழுவல. இப்பதான் மனசு விட்டு உங்ககிட்ட சொல்ல போறேன். இதெல்லாம் கடந்து வந்துட்டேன். இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இன்னும் என்னை தோத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை கூட நான் மனசுல இருந்து விட்டுட்டு இப்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தியா, என்ன? சரி சரி, பொறுமையா சொல்லு, ஒன்னும் எமோஷனல் ஆகாத, பொறுமையா சொல்லு.